இருக்கு. இது இன்னைக்கு கொடுக்க போறாங்க ஸ்பவுட்ஸ் முளை தானியம் இன்னைக்கு கொடுப்பாங்க. அதோட பருத்தி பால் கொடுக்குறாங்க. இதுல எல்லாம் இருக்கு கொழுப்பு. இதெல்லாம் நீங்க வந்து சாப்பிடணும். எப்படி சாப்பிடணும்? டெய்லியும் சாப்பிடணும். ஒரு தட்டை இப்படி வச்சுட்டீங்க அப்படின்னா, இப்படி வச்சுட்டீங்க, ஒரு 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 முட்டை தோசை போடுறீங்க ரைட்டு. ஒரு முட்டை தோசையில இன்னைக்கு 400 கேலரி. இந்த முட்டையில வந்து கிட்டத்தட்ட 7 2 முட்டை போட்டுருக்கோம் 14. சரி, இன்னைக்கு காலையில் 14 போதும். எங்கடா தேங்காய் சட்னி? தேங்காய் சட்னி அது உங்களுக்கு எப்படி தெரியும்? சட்னியா தெரியாம கொழுப்பா தெரியணும் சார். யாருக்கு தெரியும்? நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். கொழுப்பா தெரியும். ரைட்ரா, இன்னைக்கு நமக்கு கார்போஹைட்ரேட் கிடைச்சிட்டு, புரோட்டீன் கிடைச்சிட்டு, கொழுப்பு கிடைச்சிட்டு, முடிஞ்சு போச்சு. இப்படி செஞ்சா நோய் எப்படி தண்ணி வரும்? போது மியாட்டில் படுத்திருந்தா அப்புறம் எப்படி படுத்துக்காம இருப்பீங்க? உங்க வேலைக்காரன் உங்களை விட்டுட்டு வேற இடத்துக்கு தானே ஓடி போயிடுவா. அப்படி நீங்க செய்யற இந்த விஷயத்தை இதுல பண்ணிருங்க சார். இதுல இருக்கா சார்? தம்பி பேர் என்ன? முனியாண்டியா? காட்டு முனியாண்டி இங்க ஒண்ணு இருக்கு. முனியாண்டி இங்க ஒரு முனியாண்டி இருக்குல்ல, அதையும் கவனிங்க. இந்த முனியாண்டி மட்டும் நினைஞ்சு போனா சட்டையா போடுன்றீங்க. இந்த முனியாண்டிக்கு என்ன கொடுப்பீங்க? கொழுப்ப போடுங்க. கொழுப்ப போடுங்க. போடணும்ல. வெறும் தேங்காய் கூட சாப்பிடலாமா? வெறும் தேங்காய் சாப்பிட்டீங்கன்னா போச்சு சார். நம்ம ஆஸ்பத்திரிக்கு நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் போயிடுவாங்க, நம்ம மட்டும் போகாம இருக்கோம். நல்லது சொன்னாப்பா.